ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சாரியோட ப்ளவுஸு சூப்பராக கட் பண்ணி நீட்டாக நம்ம தைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த சில்க் சாரீ சூப்பரான இந்த கலர் சாரிக்கு வயலட் கலர்லேயே முந்தான வயலட் கலர்லேயே ஜருகை கொடுத்துருக்கு. அடுத்ததாக ப்ளவுஸும் வயலட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவெல்லாம் குறித்து எடுத்துக்கிடலாம். இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து ஃப்ரெண்டு லாக் பண்ணிக்கிடணும். பாருங்கள், ஃப்ரெண்டு அந்த ஹூக் பகுதியை ஓப்பன் சைடில் லாக் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் பகுதியிலேருந்து மறு ஆம்கோல் பகுதிக்கு அளக்கணும். அளக்கும்போது நமக்கு 20.5 இன்ச்சு முன் துண்டு அளவு கிடச்சிருக்கு. இந்த முன் துண்டும் பின் துண்டும் ஒரே அளவில் தான் இருக்கும். அப்போ இந்த ப்ளவுஸோட அளவு முன் துண்டு 20.5, பின் துண்டு 20.5, மொத்தம் 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஷோல்டரில் இருந்து இந்த பட்டியோட இறக்கம் வர எவ்வளவுக்கு இந்த ப்ளவுஸில் இறக்கம் இருக்கோ அவ்வளோவுக்கு நம்ம அளந்துட வேண்டியதான். இந்த ப்ளவுஸில் நம்ம இப்போ 14.5 இன்ச்சு இறக்கம் வந்திருக்கு. அந்த 14.5 நம்ம குறித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக முன் கப் ஷேப்புக்கு நம்ம பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடம்தான் முன் கப் ஷேப் அளவு. இந்த கப் ஷேப்பு இப்போ அளந்ததில் 11.5 இன்ச்சு இருந்து இந்த 11.5 நம்ம குறிச்சிக்கிடலாம். பாருங்கள், அடுத்தது முன் கழுத்தம் நம்ம ஷோல்டரில் இருந்து நீட்டாக எடுக்கிறோம். பாருங்கள், அந்த முன் கழுத்து இறக்கத்துக்கு நேர் அளவு வச்சு இந்த டேப்பை வச்சு நம்ம முன் கழுத்து எடுத்திருக்கோம். இந்த முன் கழுத்து இந்த ப்ளவுஸுக்கு 5.5 இன்ச்சு இருந்து இந்த 5.5 இன்ச்சையும் நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டர் அளக்குறோம். ஷோல்டர் 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சை நம்ம அளவுக்கு வச்சுக்கலாம், 3 இன்ச்சு. அடுத்தது பாருங்கள், கழுத்து சுற்றளவு நம்ம ஃப்ரெண்டில் ஓப்பன் பண்ணி எதுவுமே செய்யலை. ஹூக்கை லாக்கில் வச்சுக்கிட்டு தான் அளக்குறோம். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு 5 இன்ச்சு இருக்குது. இந்த 5 இன்ச்சையே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த முன் கழுத்தை ஓப்பன் சைடை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இல்லைனா பின் கழுத்து கொஞ்சம் கூடு மாதிரி இருக்கும். அதனால் நீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு ஃப்ரீயாக அந்த பின் கழுத்தை வச்சு அளக்கணும். இந்த பின் கழுத்தோட அளவு ஷோல்டர்லேருந்து அந்த பின் கழுத்து இறக்கிறது வரை அளக்கலாம். இது பாக்கழுத்து. பாருங்கள், இந்த பாக்கழுத்தோட சுற்றளவு 5 இன்ச்சு, பின் கழுத்தளவு வந்து இறக்கம் 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது இந்த இடுப்பு சைடை நம்ம ஓப்பன் வந்து ஹூக்கெல்லாம் திறந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடுப்பை வந்து நேர் பாதியாக வச்சு அளந்திருக்கோம். இடுப்பு கீழ் சுற்றளவு 32.5 இன்ச்சு வருது. பாருங்கள், 16.25 இன்ச்சு வந்திருக்கு. அப்போ 32.5 இன்ச்சு மொத்த இடுப்பு கீழ் சுற்றளவு 32.5 இன்ச்சு குறித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கை அளக்கிறத பாருங்கள். இந்த ஆம்கோல் வந்து அளக்கிறது, இந்த ஆம்கோலுக்கு நேர் தான் நம்ம கை சுற்றளவு அளக்கணும். பாருங்கள், இந்த ஆம்கோலுக்கு நேர் பகுதியில் தான் இந்த கை சுற்றளவு அளக்கும்போது நமக்கு 7.25 இன்ச்சு வந்துருக்கு. அந்த 7.25 இன்ச்சே குறிச்சிக்கலாம். அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு நம்ம அளந்தாச்சு. கை கீழ் சுற்றளவு 6.25 வந்திருக்கு அந்த கையோட எட்ஜில். அடுத்தது கை நீளம் 6.5 இன்ச்சு வந்திருக்கு. இதையும் குறிச்சிக்கலாம். எல்லா அளவுமே நம்ம தையல் தும்புக்கு இடம் விடாமல் இந்த ப்ளவுஸில் இருந்த அளவு மட்டும்தான் நம்ம இப்போவும் குறிச்சிருக்கோம். பாருங்கள், இப்படி இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவுக்கெல்லாம் நம்ம கிராஸ் ஆயெல்லாம் அளக்கக்கூடாது. ஆம்கோல் அளக்கும்போது ஆம்கோல் பகுதிக்கு நேராக இந்த ப்ளவுஸு கைக்கு வச்சு நம்ம அளந்தா போதும் நீட்டான நமக்கு கை சுற்றளவு கிடைக்கும். இங்கேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல யாரும் அளக்காதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த துணி எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததாக மெயின் பீஸ் துணி நம்ம கட் பண்ண தொடங்கலாம்.
கட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ இடம் விட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவில். பாருங்கள், இப்போ கை நீளத்துக்கு தேவையான பகுதியை நம்ம ஃபஸ்ட்டில் அந்த பார்டர் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு கை நீளம் 6.5 இன்ச் இருக்குது. நம்ம ஒரு 7.5 இன்ச் வச்சுக்கலாம். ஏன்னா லைனிங் துணி வச்சு மறைச்சி தைக்கிறதுனால 7.5 இன்ச் தான் வச்சு கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், உடம்பு சுற்றளவு நமக்கு இந்த உடம்பு சுற்றளவு 20.5 இன்ச் இருந்தே கூடால ஒரு 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுக்கிடணும். முன்பக்கம் 2 இன்ச்சு, பின்பக்கம் 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு நம்ம இப்போ 22.5 இன்ச்சு அளவில் நம்ம முன்துண்டு 22, பின்துண்டு 22 அளவு வச்சு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக லைனிங் துணியை இதே 22.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிடலாம். முன்துண்டு 22, பின்துண்டு 22. பாருங்கள், இந்த போல்டு பகுதி எப்போவுமே நம்ம ஓப்பன் பகுதிக்கு வரும்படியாக தான் கட் பண்ணணும். அடுத்தது இந்த வெட்டு பகுதி ஆம்கோல் அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த உடம்பு சுற்றளவுக்கு தேவையான துணியை மொத்தத்திலே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம், முன்துண்டம் பின்துண்டம் சேர்த்து. அடுத்தது போல்டு பண்ணும்போது இறக்கத்துக்கு கரெக்டாக நம்ம போல்டு பண்ணிக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வெல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், நம்ம இந்த உடம்பு சுற்றளவும் இறக்கமும் தேவையான அளவு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இறக்கம் 14.5 இன்ச் இருந்ததுக்கு 16 இன்ச்சு, 1.5 இன்ச்சு கூட வைக்கணும். உடம்பு சுற்றளவு 20.5 இன்ச்சுக்கு நம்ம 22.5 வச்சுருக்கோம். சரியா? இப்போ முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக போல்டு பண்ணிக்கிடலாம். இந்த 23 இன்ச்சு எடுத்ததை அப்படியே நேர் பாதியாக நம்ம மடக்கிற வேண்டியதான். இறக்க அளவுக்கு மடக்கணும், உடம்பு சுற்றளவை மட்டும் 2ஆக மடக்கணும். நம்ம இறக்கம் வந்து நீளமாட்டே நம்ம மடக்கிற வேண்டியதான். இது கட் பண்ண எதுவுமே செய்யலை. பாருங்கள், லைனிங் துணியை நம்ம இப்போ மடக்கியாச்சு. இறக்கத்துக்கு உள்ள பகுதியில் உடம்பு சுற்றளவை நேர் பாதியாக மடக்கிற வேண்டியதான். பாருங்கள், நீட்டாக நம்ம மடக்கி லைனிங் துணியோட போல்டு பகுதியும் மெயின் பீஸோட போல்டு பகுதியும் ஒரே பக்கம் இருக்கும்படியாக நம்ம இப்போ போல்டு பண்ணி போட்டுக்கிடுவோம். இதில் இந்த மெயின் பீஸ் துணிக்கு நமக்கு போதுமான அளவு இறக்கத்துக்கு துணி இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம லைனிங் துணியில் 14.5 + 1.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து 16 இன்ச்சு இறக்கத்துக்கு கரெக்டாக துணி இருக்கிறதுனால நம்ம இந்த லைனிங் பீஸில் பட்டி கட் பண்ணிக்கிட்டு மெயின் பீஸ் துணி வெட்டு துணி ஏதாவது கைக்கு வெட்டி போக மீதி வரதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதனால் நம்ம மெயின் பீஸ் துணி குறைவாக இருக்குது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கழுத்து சுற்றளவு வச்சுக்கிடலாம். பாருங்கள், ஷோல்டர் பகுதியில் இந்த போல்டிங் பகுதியில் தான் நான் கழுத்து சுற்றளவு வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சுருக்கு. அடுத்தது ஷோல்டர் 3 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு வச்சுருக்கு. கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சுருக்கு. பின் கழுத்து இறக்கம் பாருங்கள் 8 இன்ச்சு வச்சுருக்கோம். 7.5 இன்ச்சு தான் சொன்னோம், ஆனால் 8 இன்ச்சு பின் கழுத்துக்கு வச்சுருக்கு. அடுத்தது முன் கழுத்து 5.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஆம்கோல் அளவு எடுக்கவில்லை. ஏன் எடுக்கலைன்னா, இந்த ஆம்கோல் அளவு உடம்பு சுற்றளவு மொத்தத்தில் இந்த ப்ளவுஸுக்கு 41 இன்ச்சு, 20.5 அது 40 இன்ச்சு உடம்புள்ளவங்களுக்கு 5 இன்ச்சு ஆம்கோல் அளவு வச்சா போதும். நம்ம உடம்பு சுற்றளவு பாருங்கள், 5 இன்ச்சாக நம்ம 8 நேரம் சொல்லும்போது கரெக்டாக 40 இன்ச்சு வரும். அதனால் நம்ம இந்த ஆம்கோல் அளவு 8ல் ஒரு பகுதி 5 இன்ச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஆம்கோல் அளவை மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு, கழுத்து இறக்க மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது முக்கியமான ஒரு பகுதி முன் கப் ஷேப்பு. இந்த கப் ஷேப்பு நம்ம வந்து அளவு வச்சோம் பாருங்கள். முன் கப் ஷேப்பு 11.5 இன்ச்சுக்கு 12.5 இன்ச்சு நம்ம இப்போ அளவு வச்சுருக்கோம். அதே இது நம்ம இந்த ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த 12.5 இன்ச்சு வச்சதில் நம்ம 11 இன்ச்சு வைக்கணும். இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மி பண்ணி 10.5 வைக்கணும். ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும், இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மி பண்ணி சூப்பரான ஒரு ஆஃப் ரவுண்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது ஆம்கோலில் முன் கைக்குழி பின் கைக்குழி எப்படி எடுக்கணும்னா பாருங்கள், இந்த ஆம்கோல்லேருந்து அந்த டேனிங் வரக்கூடிய இடத்துலேருந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு வித்தியாசத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அந்த 2 டேனிங்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு கோடு போட்டு இந்த ஆம்கோல்லேருந்து முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிடணும் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு வச்சு
நம்ம முன் கைக்குழி வரையணும். அடுத்தது அதை விடவும் ஒரு அரை இன்ச்சு கூட்டி பின் கைக்குழி மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது முன்கழுத்து நம்ம ரவுண்டு நெக் வைக்கிறதுனால ரவுண்டு கழுத்து வச்சாச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம மார்க் பண்ண அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிடுவோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கிடுங்க, முன் கப் ஷேப்பில் நம்ம எந்த சென்டரில் அளவு வைக்கிறதை விடவும் இந்த ஓப்பன் சைடு போல்டு பண்ணியிருக்கிற அந்த போல்டு பகுதியில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். சென்டரில் எடுத்து அந்த 12.5 இன்ச்சியை விடவும் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். வெட்டு பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி சூப்பரான ஒரு ஆஃப் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இதில் பின் கைக்குழி வந்து 4 பீஸ், லைனிங் துணி 2, மெயின் பீஸ் 2 சேர்த்து பின் கைக்குழியோடு நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கிட்டு முன் துண்டு துணியை மட்டும் எடுத்து ஒரு அரை இன்ச்சு நம்ம ஏற்கனவே குளித்து மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது இந்த ஷோல்டரோட சென்டர் மார்க் கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சென்டர் மார்க் மட்டும்தான் கட் பண்ணுவேன். ஷோல்டர் தனியாக நான் கட் பண்ண மாட்டேன். அடுத்தது நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த பட்டி வந்து எவ்வளோ ஆஃப் ரவுண்டு ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். அரை இன்ச்சு வித்தியாசம் அப்படியே நம்ம பார்த்த உடனே தெரியும். ஓப்பன் சைடில் உள்ள துணி வந்து அரை இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்கிறது. அடுத்தது முன் கழுத்து நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பார்த்தோம், இப்போ நம்ம இந்த பட்டி கட் பண்ணும்போது லைனிங் துணி மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். பட்டிக்கு மெயின் பீஸ் துணி இல்லாததுனால நம்ம பட்டி தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் ஓப்பன் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். முன் துண்டை மட்டும் கட் பண்ணுங்கள், பின் துண்டு வந்து கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததை நம்ம பின் கழுத்தோட அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். முன் கழுத்துக்கு நம்ம எதுவுமே தையல் தும்புடலை, ஆனால் பின் கழுத்துக்கு நம்ம தையல் தும்பு விட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். பாருங்கள், பின் கழுத்துக்கு 7.5 இன்ச்சு சொன்னோம், இப்போ அரை இன்ச்சு விட்டு பின் கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு பா நெக் மாடல் நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு பா நெக் வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பேக் நெக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், பின்கழுத்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாயிண்ட் மார்க் பண்ணணும். முன் துண்டை எடுத்து நம்ம இந்த கப் ஷேப்பு தைக்கிறதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக நம்ம பேக் நெக் வந்து பா நெக் வந்து பா மாதிரியே வந்திருக்கு. கழுத்து சுற்றளவு எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு நம்ம கழுத்தோட இறக்கத்துக்கு சுற்றளவும் வைக்கணும். வைக்கும்போது அந்த பா டிசைன் வந்து பா மாதிரியே ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் கிராஸில் போய் வேறு நெக் மாடலை காட்டும். அதனால் பா கழுத்துனா பா கழுத்து மாதிரியே நம்ம கட் பண்ணணும். அடுத்ததாக வாங்க இந்த கப் ஷேப்பு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணலாம். இது 20.5 இன்ச்சு உடம்பு அப்படின்றனால 4 இன்ச்சு ஓப்பன் சைட்லேருந்து போல்டு பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த லைனிங் துணியை மாத்திரம் தான் நம்ம இப்போ போல்டு பண்ணி 1.25 இன்ச்சு இந்த மெயின் டாட்டோட அளவு வச்சுருக்கோம். உயரம் 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடு அளந்து முன்கழுத்து சைட்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வரை அளந்து அதில் நேர்பாதியில் வச்சு 2.25 இன்ச்சு அளவு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி லைட்டாக ஒரு பஞ்சிங் நம்ம பண்ணிவிட்டால் போதும். ஒரு பீஸில் நம்ம மார்க் பண்ணது மறுபக்கத்து பீஸ்லேயும் போய் நீட்டாக பஞ்சிங் பண்ணி அந்த மார்க் பண்ண இடம் நமக்கு அடையாளம் தெரியும்படியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 3 டாட்டுக்குள்ள பாயிண்ட் மார்க் நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் மெஷர்மெண்ட்டு பிடிச்சவங்க மறக்காமல் எங்கள் சேனலில் நாங்கள் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணி இந்த பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணோங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஆனால் ஒரே அளவு வராது, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். இதே மாதிரி எல்லா ப்ளவுஸுக்கும் வச்சுறாங்க. அளவு கம்மியானதுக்கு நம்ம கம்மியாக போல்டு பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். இது 40 இன்ச்சு 42 வரை இன்ச்சு உடம்புள்ளவங்களுக்கு இந்த மார்க் வந்து பாயிண்ட் மார்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் மார்க்கை ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. அடுத்ததாக பட்டி கட் பண்ணணும். பாருங்கள், இந்த பட்டியை வந்து நேர் பாதியாக மடக்கி மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1.25 இன்ச்சு அந்த கப் ஷேப்பில் மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க் பண்ண அந்த 1.25 இன்ச்சை நம்ம நேர் பாதியாக இதில்
கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் 1.25 2.5 அதே மாதிரி நம்ம பட்டியை 2ஆக மடக்கி இந்த 2.5 இன்ச்சையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இந்த ஆம்கோல் சைடில் வரக்கூடிய பீஸில் 3.25 இன்ச்சுக்கு இந்த ஓப்பன் பீஸு நேராக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் 2 பக்கத்துக்கும் ஓப்பன் பீஸு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கை கட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. இப்போ நமக்கு 16.5 இன்ச்சு கை சுற்றளவுக்கு போதுமான அளவு லைனிங் துணி இருக்குது. இந்த லைனிங் துணியை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைனிங் துணியில் தான் நான் கையளவு வைக்க போகிறேன். உடம்பு இறக்கத்துக்கு துணி காணாதது மாதிரி இந்த கை சுற்றளவுக்கும் இந்த ப்ளவுஸுக்கு காணாது. அதனால லைனிங் துணியில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யலாம், மெயின் பீஸ் துணிக்கு மேலே வச்சு தச்சு திருப்பும்போது நமக்கு கையளவெல்லாம் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கை கீழ்ப்பகுதியில் நமக்கு இந்த லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணி தைக்கக்கூடிய அளவுக்கு தையல் தும் போட்டுக்கிடணும். அடுத்தது ஷோல்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும் போட்டுக்கிடணும். கை நீளம் 6.5 இன்ச்சு சென்டரில் இருக்குது பாருங்கள். அடுத்தது கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. இந்த 7.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடலாம். கை கீழ் சுற்றளவுலேருந்து கை உயரம் வர நம்ம ஷோல்டர் பகுதி வர மார்க் பண்ணி சூப்பராக ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்திருக்கோம். அடுத்ததாக கை ஷோல்டர் பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம் அந்த போல்டு பகுதியிலேருந்து. அடுத்தது இந்த ஆம்கோல் அளவு கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு. கை சுற்றளவு இதுக்கு 7.25 இன்ச்சு. அதனால் நம்ம இப்போ 3.5 இன்ச்சு இந்த கை ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியிருக்கிறது கை உயரத்தில் இருந்தால் மார்க் பண்ணணும். கை கீழ் சுற்றளவுலேருந்து மார்க் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக இந்த 2 இடைப்பட்ட பகுதிக்கும் இடையில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்கிடலாம். தையல் தும்பு பகுதிக்கு மார்க் பண்ணிடுறாங்க. இந்த ஆம்கோல் அளவு இருந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணி இந்த சென்டர் பகுதி இந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதியோட சென்டர் பகுதியில் லைட்டாக ஒரு மார்க் பண்ணி அதை விடாமல் 1/2 இன்ச்சு குளித்து முன்கைக்குழி மார்க் பண்ணிக்கிடணும். பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து நம்ம வரோம். முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சி வரோம். பார்த்துக்கிடுங்க, நம்ம கை மார்க் பண்ணியிருக்கிறதுலே தெரியுது. அடுத்தது கை கீழ் சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறத அளந்து கை கீழ் சுற்றளவு 6.25 இருக்குது. அந்த 6.25 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் இந்த 6.25 இன்ச்சுக்கும் இந்த ஆம்கோல் அளவுக்கும் இடையில் ஒரு டாட் போட்டாச்சுனாக்கி மார்க் பண்ணி நமக்கு அந்த கையளவு சூப்பராக கிடைக்கும். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது கையளவு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கையளவு இருக்கிறது எல்லாமே அதே அளவு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தையல் தும்பு தேவையான அளவு வச்சா போதும். ஆனால் அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அடுத்தது கையளவு வச்ச இடத்த விடவும் 1 இன்ச்சு நம்ம தையல் தும்பு விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கிற அளவில் நீட்டாக ஃபஸ்ட்டு பின் கைக்குழி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்டர் கட் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். அடுத்தது முன் துண்டை மட்டும் எடுத்து முன் கைக்குழி கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்த பிறகு இந்த கையோட ஷேப்பை பாருங்கள், நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே கை கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது நம்ம மெயின் பீஸ் துணிக்க மேலே வச்சு தைக்கும்போது தச்சிட வேண்டியதான். அடுத்தது நமக்கு கழுத்து பீஸ் தேவை. பாக்கழுத்தில் நம்ம பார்டர் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால நம்ம பாக்கழுத்துக்கு தேவையான பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ஒரு பகுதி பார்டரு ப்ளவுஸுக்கு கைக்கு நம்ம கட் பண்ணி ப்ளவுஸுக்கு எடுத்துருக்கோம். அடுத்த பகுதியிலேருந்து இந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி நம்ம கழுத்துக்கு பார்டர் வைக்க போகிறோம். பாருங்கள், இவ்வளவு அகலம் இந்த துணிக்கு நமக்கு கழுத்துக்கு தேவை கிடையாது. அதை நம்ம தைக்கும்போது 2ஆக கட் பண்ணி தைச்சிக்கலாம். ஆனால் கழுத்து மாடல் எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பானக் மாடல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பார்டர் இந்த மாடலில் மேலே வச்சு தைக்கிறதுக்காக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட முன் கப் ஷேப்பு, கைப்பகுதி, பட்டி பகுதி, ஓப்பன் பீஸு, கழுத்து பீஸு எல்லாமே முன்கழுத்து பின் கழுத்து பாயிண்ட் மார்க் எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்குள்ள சாரீ நம்ம தைக்கிறதுக்கு தொடங்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சாரியை
ஓரம் மடக்கிடலாம். சாரி வந்து நீட்டாக கரை மடக்கிடலாம். பாருங்கள், ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி நேர் அந்த ட்ராக்குக்கு நேர் கொடுத்து ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்படி தான் நம்ம சாரி வந்து ஓரம் மடக்கணும். சாரி ஓரம் மடக்கலாம் ரொம்ப கஷ்டமான இருக்காது. ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி தையல் தும்பும் தைச்சி முடித்த உடனே கட் பண்ணி எடுத்தால் போதும், சூப்பராக இருக்கும். அடுத்த பகுதி உள்பகுதியை நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி எடுத்தால் போதும். இப்போ சாரி வந்து ஓரம் மடக்கி முடித்தாச்சு. அடுத்ததாக ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க தொடங்குவோம். பாருங்கள், மெயின் பீஸுக்குள்ளால் லைனிங் பீஸை வச்சு ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி நேராக ஒரு தையல் போட்டால் போதும். பாருங்கள், நீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பகுதியில் தான் தைக்கணும். ஒரு பக்கம் ஓரத்தில் ஒரு சிங்கிள் மடக்கு மட்டும் மடக்கி நீட்டாக அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டால் போதும். இப்போ ப்ளவுஸுக்குள்ளே ஒரு பீஸ் வேலை முடிஞ்சாச்சு. நம்ம எல்லா சின்ன சின்ன பகுதிகளையெல்லாம் ஜாயின் பண்ணி வச்ச பிறகு தான் நம்ம மெயின் பீஸ் பகுதியை எந்த பீஸெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அந்த பீஸெல்லாம் ஜாயின் பண்ண பிறகு தான் நம்ம வந்து மெயின் பீஸ் பகுதி எடுத்து தைக்க தொடங்கணும். இப்போது இந்த கை துணி போதாதுன்னு ஒரு துண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ஜாயின் பண்ண பகுதி பின் கைக்கு வரும்படியாட்டு வச்சு நம்ம ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை மேலே வச்சு தைச்சா போதும். மெயின் பீஸுக்கு மேலே கரெக்டாக முன் கைக்குழி வந்து முன் கைக்கு வரும்படியாகவும் பின் கைக்குழி பின் கைக்கு வரும்படியாகவும் தைக்கணும். நேராக தையல் தும்பு விட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஒரே அளவுக்கு தையல் தும்பு விட்டு ஜாயின் பண்ணணும். அளவு கூட குறைய ஜாயின் பண்ணக்கூடாது. அடுத்ததாக இந்த லைனிங் பீஸ்க்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணியை லைனிங் பீஸ் பக்கம் திருப்பி நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்ட பிறகு நம்ம விரல் நகத்தை வச்சு நீட்டாக முன்துண்டு பின்ன வராமல் பின்துண்டு முன்ன வராமல் ஸ்டிப்பாக ஒரு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டால் போதும். அந்த மடிப்பு வந்து நீட்டாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்க மெலடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக சென்டர் மார்க்கில் ஒரு தையல் வந்து நமக்கு அந்த துணியெல்லாம் நீங்கி போகாமல் இருக்கிறதுக்கு சென்டரில் ஒரு சின்ன தையல் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த அடிஷ்னலாக நம்ம துணி போட்டு காணாது அப்படின்னு ஜாயின் பண்ண பகுதி இடது கையோட உள்பகுதிக்கு வந்திருக்கு முன் கைக்குழிக்கு. அடுத்தது பட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது அடிஷ்னல் பீஸு 3 வச்சுருக்கோம், லைனிங் பீஸ் 1, அப்படி 4 பீஸ் வச்சு ஓப்பன் சைடு வரக்கூடிய பட்டியை ஓப்பன் சைடு தான் வைக்கணும். மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம அரை இன்ச்சு அளவு வித்தியாசத்தில் தான் அந்த பட்டி வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் சைடு சின்னதாகவும் இடுப்பு சைடு பெருசாகவும் கட் பண்ணியிருக்கோம். அந்த அளவை கரெக்டாக வச்சு நம்ம வந்து செட் பண்ணி தையல் தும்பு விட்டு தைச்சிட வேண்டியதான். தையல் தும்பு 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் விட்டால் போதும். அதை விட கூடுதல் அளவு நம்ம விட வேண்டாம். விட்டுக்கிட்டு நேராக லைனிங் துணியை திருப்பி போட்டு ஒரு ஷூ அடி அடிச்சிட வேண்டியதான். தேவையானவங்க அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். அமுக்கு தையல் போடாண்டாம் அப்படின்னு கிடையாது. ஆனால் நான் இப்போ ஷூ அடி மட்டும்தான் அடிச்சிருக்கேன். இப்போ பட்டி வந்து நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு சின்னதாகவும் இடுப்பு சைடு பெருசாக இருக்கிறதும் நமக்கு தெரியுது. இந்த பட்டி நீட்டாக நம்ம இந்த லைனிங் பீஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த அடிஷ்னல் பீஸு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் பீஸோட அளவுக்கு. இப்போ சூப்பரான பட்டி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் வித்தியாசம்னால நமக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு தெரியுது. பட்டி வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு மாடல் பட்டி நிறைய மாடல் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாடல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த பார்ட்ரு வீதி பார்டரை வந்து நம்ம 1.25 இன்ச்சு வீதிக்கு 2ஆக கட் பண்ணி இந்த பார்டரை ஜாயின் பண்ணி தான் கழுத்துக்கு டிசைன் பண்ண போகிறோம். இந்த பார்டரை வெட்டி ஜாயின் பண்ணி நீட்டாக அந்த எட்ஜில் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி தைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கத்தை சேர்த்து வச்சு நீட்டாக ஒரு ஜாயின் தையல் போட்டுக்கலாம்.
அடுத்து இந்த கரை பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பார்டர் இல்லாமல் அந்த சாரியோட மெயின் பீஸ் துணி ப்ளெயினாக இருக்கக்கூடிய அந்த டிசைனை உள்பகுதியில் போகும்படியாக ஒரு சிங்கிள் மடக்கி நல்ல பக்கம் வச்சு நம்ம தைச்சிட்ருக்கோம். நல்ல பக்கம் வச்சு தைக்கும்போது நமக்கு எவ்வளோ அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சு தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், 1.25 இன்ச்சு நம்ம கட் பண்ணதை ஒரு 1/4 இன்ச்சு உள்பகுதி போகும்படியாக நம்ம மடக்கிறதுனால 1 இன்ச்சு துணி நீட்டாக நமக்கு இப்போ வருது. அடுத்ததாக இந்த பீஸு ஃபுல்லுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்த துணியை தான் நம்ம கழுத்துக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபுல்லுமே கழுத்து பீஸ் தைச்சி முடித்தாச்சு, ஓப்பன் பீஸ் தைச்சி முடித்தாச்சு, பட்டி தைச்சி முடித்தாச்சு, கை தைச்சி முடித்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மெயின் பீஸ் கூடால ஜாயின் பண்ண வேலை தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டரோட சென்டர் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இந்த கட் பண்ண பகுதியை நீட்டாக போல்டு பண்ணி தைச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், தைக்கும்போது ஷோல்டர் பகுதி 1/2 இன்ச்சும் கழுத்து சுற்றளவில் வரும்போது அந்த கழுத்து பகுதியில் வரும்போது 1/4 இன்ச்சும் ஒரு கூடம் வச்சு நம்ம தைக்கணும். தைச்சி முடிக்கும்போது ரிவர்ஸ் அடிச்சுக்கிடணும். 2 ஷோல்டருமே அதே மாதிரி தான். கழுத்து பகுதி 1/4 இன்ச்சும் ஒரு கூடம், ஷோல்டர் பகுதி 1/2 இன்ச்சு வச்சு நீட்டாக நம்ம தைச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், ரிவர்ஸ் அடி அடிச்சுக்கிடணும். எப்போவுமே தைக்கும்போது தேவையான இடத்துல ரிவர்ஸ் அடி அடித்தது தான் நமக்கு வந்து இந்த துணி வந்து பிரிஞ்சு வராது. நான் நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது இந்த ஷோல்டர் வந்து கட் பண்ணாமல் தான் தைப்பேன். ரொம்ப மாடல் வந்து நம்ம ஷோல்டர் கட் பண்ணாமல் நம்ம தைக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு மாடல் வைக்கணுன்னா மட்டும்தான் ஷோல்டர் கட் பண்ணி வந்து தைப்பேன். இல்லைனா ஷோல்டர் கட் பண்ணாமலே நம்ம தைச்சிட வேண்டியதான். அடுத்தது மெயின் டாட் நம்ம பிடிச்சாச்சு, இந்த 1.25 இன்ச்சு டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறத பிடிப்போம். 1/4 இன்ச்சு ஒரு கூடம் வச்சு நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிட வேண்டியதான். இந்த ஆம்கோல் டாட்டுக்கு 2 தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், கப் ஷேப்பு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது பாருங்கள், மெயின் டாட்டு 1.25 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சு உயரம். அந்த 3 இன்ச்சு உயரத்தையும் 1.25 இருந்து நேராக அந்த ட்ராக்கிங் நேர் கொடுத்தா போதும். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஓப்பன் டாட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சும் ஒரு கூடம் வச்சு 2.25 இன்ச்சு நீளம். அடுத்தது ஆம்கோல் டாட் போட்டுக்கிட வேண்டியதான். பாருங்கள், இந்த டாட் தைக்கும்போது நம்ம தேவையான இடத்துல 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கப் ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது போடுவோம். இப்படி போடும்போது இந்த தையல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால 2 தையல் போட்டுக்கிடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த டாட் போடும்போது கொஞ்சம் நூல் வந்து விட்டு தான் கட் பண்ணணும். அடுத்தது நம்ம தைச்ச டாட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த 1.25 இன்ச்சு மெயின் டாட் பிடிச்சதில் கொஞ்சம் நம்ம க்ராஸாக கட் பண்ணிக்கிடணும். ஏன்னா இந்த 1.25 இன்ச்சு நம்ம பட்டிக்குள்ளே வச்சு தைக்கும்போது அந்த டாட் வந்து டஃப்பாக இருக்காது அந்த கப் ஷேப்பு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆம்கோல் டாட்டு ஓப்பன் டாட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பாருங்கள், இந்த மெயின் டாட்டில் வந்து நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல கொஞ்சம் 1/2 இன்ச்சு போல் முன்னும் பின்னமாக இருக்கும். அதை சூப்பராக நம்ம அந்த அரை வட்டம் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிடணும். ஆனால் இடுப்போட எட்ஜில் வர நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ கட் பண்ணி முடிச்சப்பறம் இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம தைச்சி வச்சுருக்கிற இந்த பட்டியை வந்து இது கூட ஜாயின் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கிறது தெரியும். பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு வித்தியாசம் நம்ம இந்த பட்டி வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு. அடுத்தது இந்த பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ஒரு கப் ஷேப்பு வலது பக்கத்துக்கு நம்ம கப் ஷேப்புக்கு மேலே இந்த பட்டி துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். இடது பக்கத்துக்கு பட்டிக்கு மேலே நம்ம கப் ஷேப்பை வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஒரே நூலில் தான் இப்போ தைக்கும். கட் பண்ணி தைச்சோன்னா சீக்கிரம் தைக்க முடியாது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு கப் ஷேப்புக்கு மேலே பட்டியும் அடுத்தால ஒரு பட்டிக்கு மேலே ஒரு கப் ஷேப்பும் அப்படி 2 பகுதியும் நம்ம தைச்சி முடித்தாச்சு. தைச்சி முடித்தப்பறம் அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இடுப்பு சைடும் பார்த்துக்கிடணும், இந்த ஓப்பன் சைடும் அளவு பார்த்து. அடுத்தது தான் நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். இந்த அமுக்கு தையல் போடும்போது பட்டி துணி எல்லாத்தையுமே
நம்ம சேர்த்து கப் ஷேப் துணியை திருப்பி விட்டு பட்டு துணி விடால சேர்த்து தான் நம்ம வந்து அமுக்கு தையல் போடணும். பாருங்கள், இந்த கப் ஷேப் துணியை பட்டி சைடு திருப்பி விட்டுக்கிட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ணதை விடவும் கொஞ்சம் ஒரு ஊசி குத்தக்கூடிய பதத்தில் நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிடணும். இப்போ கப் ஷேப்புக்கு டஃப்பாக நம்ம இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆம்கோல் பகுதி 4 பீஸு, முன்துண்டு 2 பின்துண்டு 2 எல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு முன் துண்டோட இந்த பட்டி தைச்சிருக்கிறதோட எட்ஜி தான் இந்த ப்ளவுஸோட இறக்கம் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சி இப்போது லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்தோம். அடையாளத்துக்கு கட்டிங் கொடுத்த பகுதியில் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கியாச்சா. அடுத்ததாக ஒரு பெரிய மடக்கு மடக்கிற வேண்டியதான். இந்த மடக்கு வந்து சிங்கிள் மடக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சும் பெரிய மடக்கு ஒரு 1/4 இன்ச்சு மடக்கணும். 1 இன்ச்செல்லாம் நம்ம மடக்கும்போது அந்த முதுகு வந்து துணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பிடிக்காது. முதுகு துணி இடுப்பு சைடு நல்லா வெயிட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த முதுகு பீஸ் வந்து மேலே வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் அந்த துணி 1/4 இன்ச்சு நம்ம இப்போ மடக்கி தைச்சிருக்கோம். அடுத்ததாக முதுகில் 2 டாட் வரும். அந்த டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம தையல் தும்பு விட்ட 1 இன்ச்சையும் விட்டுருங்க. அடுத்தது 20.5 இன்ச்சு அளவு வச்சதில் 10.25 ஒரு மார்க் பண்ணிவிடும். 10.25 மார்க் பண்ணி பாருங்கள், அந்த பக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு பதிலாக இந்த ஊசியை வச்சு ஒரு குத்துனாக்கி அந்த பக்கத்துக்கு நமக்கு அடையாளம் தெரியும். இந்த மார்க் பண்ண பகுதியில் 1/2 இன்ச்சு தேவைப்படவே 1/2 இன்ச்சு வைக்கலாம். 1/4 இன்ச்சு தேவைப்படவே 1/4 இன்ச்சு சுற்றளவு வச்சு உயரம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டோட உயரம் 3 இன்ச்சு, சுற்றளவு 1/4 இன்ச்சு ஒரு கோடு இல்லைன்னா 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சு நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு தைச்சிட வேண்டியது. அந்த டாட் போடும்போது அந்த ட்ராக்குக்கு நேர் கரெக்டாக கொண்டு குத்தி நம்ம தைக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சாலும் 2 குத்து வளைஞ்சாலும் அந்த ஷேப்பே நமக்கு மாற்றி காட்டிடும். டாட் பிடிச்சி சரியானி செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கழுத்து பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த கழுத்து எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸோட லைனிங் பீஸ் இருக்கிற அந்த பகுதியில் தான் கழுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த கழுத்து ரவுண்டு வரும் முன் கழுத்துக்கு. அப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளீட் வந்து நம்ம மறுபக்கம் எடுத்து நிமிர்த்தி விடும்போது கரெக்டாக வரணும். அதனால் சின்ன ஒரு 3 ஃப்ளீட் வைக்கணும் முன்கழுத்துக்கு. இந்த ஃப்ளீட் வைக்கும்போது 1 இன்ச்சு கேப்பில் 3 ஃப்ளீட்டை நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக வச்சுக்கலாம். அடுத்ததாக பின்கழுத்து வரும்போது 2 ஃப்ளீட் இதில் வந்து வைக்கணும். பாருங்கள், இந்த அந்த டிசைன் வரும்போது அடுத்தது கட்டிங் திரும்பி போகக்கூடிய நேரம் அந்த ஊசி முனையை நீட்டாக குத்தி அந்த பார்டரில் வச்சுக்கிட்டு நீட்டாக நம்ம திருப்பி ஒரு ஃப்ளீட் வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்படி எடுக்கும்போது இந்த நெக் மாடல் நீட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இதில் ஒரு ஃப்ளீட் வைக்கணும். இந்த ஃப்ளீட் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வச்சா போதும். நமக்கு கழுத்து முக்கு ஷேப்பெல்லாம் நீட்டாக இருக்கும். எப்போவுமே கழுத்து நம்ம தைக்கும்போது மாடல்லே தைக்கணும். தொட்டி மாதிரி இந்த பூந்தொட்டியெல்லாம் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் அகலம் வந்து வர கொஞ்சம் மேலே உயரம் போகும்போது கூடி போயிடக்கூடாது. நீட்டாக நம்ம இப்போ தைக்கிறது ப்ளவுஸு அப்படிங்கிறத நினச்சி நீட்டாக நம்ம இப்போ தைக்கணும். பாருங்கள், இந்த பக்கமும் நம்ம 3 ஃப்ளீட் வச்சாச்சு. இந்த ஃப்ளீட் எப்படி வைக்கிறது ஃப்ரெண்டில் அப்படின்னு பாருங்கள். 3 ஃப்ளீட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், இந்த நேர் பீஸு இது கட் பண்ணி போக மீதி. இதில் கழுத்துக்கு எப்படி நம்ம ஃப்ளீட் வச்சு திருப்பணும் அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக இந்த முக்கு வந்து எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு பாருங்கள். நம்ம ஒரே பீஸில் தான் வச்சுருக்கோம். இந்த கழுத்து தைச்சி அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. மெயின் பீஸுக்கு மேலே நம்ம இப்போ இந்த கழுத்து பீஸை பார்டர் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ஃப்ளீட் வச்சு பாருங்கள், நீட்டாக வரும். நிறைய ப்ளவுஸுள்ள நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ப்ளவுஸ்லேயே பார்டரை தனியாக தைச்சிருக்கோம், ப்ளவுஸை தனியாக தைச்சிருக்கோம். அது நிறைய வேலை. பாருங்கள், இந்த ஃப்ளீட் வந்து அந்த முக்கு குத்தி எடுத்த இடம் அப்படியே நீட்டாக இருக்குது.
இப்போ எந்த ஒரு தையல் தும்பும் தெரியாமல் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த ப்ளீட்டு வச்சுருக்கிற பகுதியெல்லாம் நமக்கு கொஞ்சம் வளைஞ்சி வரணும். நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால இந்த பாயோட 2 டேர்னிங்லேயும் லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடலாம் சின்ன கத்திரிக்கோலால். அடுத்தது முன் கழுத்து ரவுண்டாக வரதுக்கும் ஒரு கட்டிங் போட்டுக்கிடுவோம் லைட்டாக இடையில போட்ட பிறகு பாருங்கள், முன் துண்டு துணியை மேலே வச்சு இந்த பார்டரை வந்து திருப்பி தைக்கணும். பின்துண்டில் இருக்க துணியை எந்த ஒரு அமுக்கு தையலும் போடாமல் நம்ம இந்த கட்டிங் கொடுத்ததுனால கட்டிங் இடையில நம்ம கட் பண்ணியிருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பி வரும். இந்த கழுத்து தைக்கும் போதும் நம்ம கை தைச்ச மாதிரியும் முன் துண்டு வந்து பின்ன வரக்கூடாது, பின் துண்டு முன்னே போகாத அளவுக்கு நீட்டாக நம்ம திருப்பி விட்டு டேர்ன் பண்ணக்கூடிய இடத்துல ஊசியை வச்சு ஸ்டாப் பண்ணி தான் டேர்ன் பண்ணணும். தேவைக்கு சரமாரியாக அடிச்சிடக்கூடாது. ஏன்னா பா கழுத்து பா மாடல் அந்த பா எழுத்து மாடல்லே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம தைக்கும் போதே அந்த டேர்னிங் அந்த முக் ஷேப்பெல்லாம் நீட்டாக தெரியுது. இப்போ முன் கழுத்து நம்ம வந்து நீட்டாக தைச்சி முடிக்க போகிறோம். பாருங்கள், நீட்டாக திருப்பி விட்டு இந்த ப்ளீட்டெல்லாம் திருப்பி விட்டு நம்ம தைச்சாச்சு. பாருங்கள், எந்த ஒரு தையல் தும்பம் தெரியலை. அடுத்தது இந்த மெயின் பீஸ் துணிக்க மேலே அந்த எட்ஜில் தையல் போட்டோம்ல, நம்ம அந்த கழுத்து பீஸ் தைக்கும்போது அந்த எட்ஜிலே நம்ம இந்த துணியை ப்ளீட்டெல்லாம் நீட்டாக நிமிர்த்தி விட்டு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இந்த தையல் போட்டு முடித்தாச்சுன்னா நம்ம பா கழுத்து தைச்சி முடித்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வீடியோவில் அளவெடுத்து கட்டிங் பண்ணி தைச்சி இதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்து எப்படி தைக்கணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸோடு அந்த வீடியோ போயிட்டே இருக்குது, நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டிங், டிசைனிங் ஒர்க்கு எல்லாமே வச்சு நம்ம இந்த தங்கம் வேர்ல்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கட்டிங் பண்ணுறது, அடுத்தது அளவு வைக்கிறது, தைக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு யூஸாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கழுத்து தைக்கும்போது நமக்கு வந்த தையல் தும்பு எல்லாமே இந்த கழுத்தோட உள் பகுதியில் வச்சு நம்ம கவர் பண்ணி தைச்சிட வேண்டியதான். இப்போ பேக் நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஓப்பன் பொருத்தணும். ஓப்பன் பொருத்தும் போது இடது கை பக்கம் அடிஷ்னல் பீஸ் வச்சு தான் நான் வந்து ஓப்பன் தைக்கிறேன். அடிஷ்னல் பீஸ் வைக்காமல் பட்டி பீஸ் ஒரே அமுக்கு தையல் போட்டால் நம்ம தைக்கலாம். இந்த பீஸ் வைக்கும்போது எப்போவுமே நம்ம ஓப்பன் பீஸ் வைக்கும்போது கழுத்தோட இறக்கம், கழுத்து முன் கழுத்து இறக்கம் வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு இந்த உடம்பு பீஸை பாருங்கள் முன்னே நீக்கி வச்சு தான் தைக்கணும். தைச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு கழுத்து லூஸ் எதுவுமே வராது. பாருங்கள், இப்போ கட் பண்ணிவிட்டு நேராக ஜாயின் பண்ண துணியை நம்ம பின்பக்கம் மறித்து எடுத்து நீட்டாக தைச்ச தையல் தும்பு எதுவுமே தெரியாதவாறு நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்கள், நீட்டாக அந்த கழுத்து இறக்க பகுதியில் ஒரு போல்டு பண்ணி கவர் பண்ணி நீட்டாக தைச்சாச்சு. தைச்சி ஒரு நண்டுகால் அளவு விட்டு நம்ம ஒரு சோவடி அதே ஓப்பன் சைடில் தைச்சா போதும், அமுக்கு தையல் மாதிரி வந்துடும். இதுக்கு தனியாக அமுக்கு தையல் போட்டு அடுத்தால சோவடி எதுவுமே அடிக்க வேண்டாம். ஒரே சோவடி தான். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த தையல் தும்பும் நமக்கு தெரியலை. அடுத்ததாக இந்த வி லாக் வைக்கக்கூடிய பகுதி, இந்த ஹூக் வந்து நம்ம லாக் பண்ணக்கூடிய பகுதி லைனிங் சைடு வச்சு நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த 1/2 இன்ச்சு கழுத்து வந்து கேப் விட்டு தான் நம்ம தைச்சிருக்கோம். பாருங்கள், இதை அடுத்ததாக முன் பக்கம் திருப்பி எடுத்து அந்த தையல் தும்பை மடக்கி விட்டுருக்கோம். மடக்கி அந்த பட்டியோட எட்ஜில் ஒரு வீலாக்கு, பட்டியோட சென்டரில் ஒரு வீலாக் வைக்கும்.
அடுத்தது பட்டியும் அந்த கப் ஷேப்பு துணியும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வீலாக் வைக்கிறோம். 3 வீலாக்காக ஆகியாச்சு. அடுத்தது 4வது வீலாக்கு ஓப்பன் சைடில் வச்சுருக்கோம். 5வது வீலாக்கு எங்கே வைக்கணும்னா நம்ம கழுத்தோட இறக்கத்தில், முன் கழுத்து இறக்கம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல ஒரு வீலாக் வச்சு ரிவர்ஸ் அடித்து ஓப்பன் ஃபுல்லுமே நம்ம இப்போ தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு ஓப்பன் நம்ம தைச்சிருக்கோம். இந்த ஓப்பன் நீளம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தைச்சி முடித்த உடனே செக் பண்ணிடுவோம். சூப்பரான வீலாக்கு ஹூக் வைக்கக்கூடிய பகுதி நம்ம இப்போ எவ்வளோ ஸ்டிஃபாக நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம் பாருங்கள். அடுத்தது கை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்துக்கிடுங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே அடிஷ்னல் பீஸ் போட்டு கை சுற்றளவு காணாது அப்படின்னு ஜாயின் பண்ண பகுதியும் பார்த்துக்கிடணும். முன் கைக்குழியை பார்த்துக்கிடணும். பார்த்து வலது கைக்குழியை வலது பக்கமும் இடது கையை இடது பக்கமும் பொருத்தணும். மாற்றி முன் கைக்குழியை கொண்டு பின்ன நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, பின் கைக்குழியை முன்னே ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்லாவே இருக்காது ஃபினிஷிங். பாருங்கள், இப்போ நம்ம தைச்சி முடித்த உடனே பார்த்துக்கிடுவோம். அடுத்தது அடுத்த கையை பொருத்திக்கலாம். அடுத்தது இந்த கைக்கு வந்து நம்ம ஓவர்லாக் எதுவுமே கொடுக்கல, அதனால அடிஷ்னலாக ஒரு தையல் நம்ம அந்த கையோட துணியும் உடம்பு துணியும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு அடிஷ்னல் தையல் நீட்டாக போட்டுருவோம். அப்போ கை வந்து எதுவும் ஈஞ்சி எதுவும் வராது. பாருங்கள், எப்போவுமே துணி கிழிஞ்சாலாம் நம்ம தையல் கிழியக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நீங்கள் எப்படி தைக்கணுமோ அதே மாதிரி தைங்க. அடுத்தது நம்ம உடம்பளவு வச்சு கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ண பிறகு சூப்பரான ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகும். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அளவு எல்லாமே கரெக்டாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பின் கழுத்து பாக்கழுத்து எப்படி இருக்குது, அடுத்தது முன் கப் ஷேப் எப்படி இருக்குது, கை தைச்சிருக்கிறது எப்படி இருக்குது, அடுத்தது ஓப்பன் தைச்சி பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி அளவு வச்சு தைச்சி முடித்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எங்கள் தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் மேலும் நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எல்லோரும் கிளிக் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த ப்ளவுஸில் எந்த ஒரு தையல் தும்பு நூல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த சாரியோட ப்ளவுஸு நீட்டாக பார்ட்ரு வச்சு அதே கலர் பார்ட்ரு சாரிலேருந்து கட் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம வந்து தைச்சி முடிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ப்ளவுஸுக்குமே சாரி உள்ள பார்டர் வச்சு ஜாயின் பண்ணது ரொம்ப நீட்டாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.